அனைவருக்கும் வணக்கம். வாழ்வில் திருப்பம் நிச்சயம் என்று திருப்பதி தல தரிசனத்தை சொல்வாங்க. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான திருமாலின் அற்புதமான திருத்தலம் தான் இது. இந்த தலத்துக்கு வந்து அருள்பாலிப்பது கூட ஒரு உன்னதமான நிகழ்வு. இங்கு இருக்கக்கூடிய பெருமாளை எப்படி வழிபட்டால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளை வணங்க வேண்டும். பின்னர் அலமேல் மங்காபுரம் சென்று பத்மாவதி தாயாரை தரிசித்து அருள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. பின்னர் திருமலையின் மீது வராக தீர்த்தக்கரையில் வீற்றிருக்கக்கூடிய வராக மூர்த்தியை மனமுருங்கி தரிசிக்க வேண்டும். அதன் பின்னர் தான் மலையப்ப சுவாமியான திருப்பதி வெங்கடாஜலபதியை நாம் சேவிக்க வேண்டும். இந்த வழிமுறையை ராமானுஜர் காலத்தில் அவரால் தொடங்கப்பட்டு இன்றளவுமே பின்பற்ற வருது அப்படின்னு சொல்லப்படுது. இருப்பினும் நம்மில் பலர் இந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் முழு பலனை அடைவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக திருப்பதி சென்றால் நம்ம இதுபோல் வழிபட்டு வந்தோம்னா கட்டாயம் நமக்கு பெருமாளின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பதி ஏழுமலையான் கோவில், வெங்கடேஸ்வரா கோவில் நாட்டில் உள்ள மிக பழமையான புகழ்பெற்ற ஆன்மீக யாத்திரை தலம். திருவேங்கட மலையின் மீது ஏறாவது சிகரத்தில் வெற்றிருக்கிறது. புஷ்கரணி ஆற்றின் தெற்கே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் முழுக்க பாரம்பரிய கோவில் கலை கட்டுமான அம்சங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. 2.2 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலின் உள்ளே 8 அடி உயர வெங்கடேஸ்வரர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனந்த நிலைய திவ்ய விமானம் என்னும் தங்க பீடத்தின் மீது இந்த சிலை நிறுத்தப்பட்டிருக்கு. விக்கிரகத்தின் கண்களில் ஜொலிக்கும் மாணிக்க ரத்தன கற்கள் பொதிக்கப்பட்டிருக்காங்க. கற்பூரம் மற்றும் குங்குமம் போன்றவற்றை இவற்றோடு சேர்த்து பொதிக்கப்பட்டிருக்காங்க. ஏழுமலையானின் திருமேனிக்கு எப்பொழுதுமே பச்சை கற்பூரம் சாத்துறாங்க. பச்சை கற்பூரம் ஒரு வகை ரசாயனம் கலந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்தது. சாதாரண கற்களில் இதை தடவி வந்தால் காலப்போக்கில் அந்த கல்லில் வெடிப்பு விழும். ஆனால் ஏழுமலையானுக்கு வருடத்தில் 365 நாட்களுமே பச்சை கற்பூரம் தடவுறாங்க. எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3000 அடி உயரத்தில் இருப்பதால் எப்பொழுதும் குளிர் நிறைந்திருக்கக்கூடிய திருப்பதியில் அதற்கு நேர்மாறாக ஒரு அற்புதமான இயற்கை நிகழ்வு இருக்குது. அதிகாலை குளிர்ந்த நீரால் அபிஷேகிக்கும் போது பெருமாளுக்கு வியர்க்கும். பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பாங்க. ஏழுமலையானின் திருமேனி எப்பொழுதுமே 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்துடன் இருக்கு. இதுபோன்று ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை கழற்றுவாங்க. அப்போது ஏழுமலையானின் ஆபரணங்கள் கதகதப்புடன் இருப்பதை உணர முடியும். திருமலை ஆலயத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்கு. உலகத்திலேயே இங்கு மட்டும் காணப்படும் இந்த பாறைகளின் வயது 250 கோடி வருடம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவையாக இருக்காங்க. திருமலை அடிவாரத்தில் இருந்து நடந்து செல்ல 2 விதமான பாதைகள் இருக்கு. அலிப்பிரி, ஸ்ரீவாரிமெட்டு. திருப்பதிக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் சீனிவாசா மங்காபுரத்துக்கு அருகில் இருக்கு. பழங்காலத்தில் பெருமளவில் பயன்பாட்டில் இருந்து சமீப வருடங்களில் திருப்பதி தேவஸ்தானத்தால் சீரமைக்கப்பட்டிருக்கு. ஐதீக ஆசிரமங்களின்படி வராக சுவாமியை வணங்கிவிட்டு பின்னர் வெங்கடேஸ்வரரை தரிசிக்க வேண்டும் என்ற நெறிமுறை கடைபிடிக்கப்பட்டு வருது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கிருஷ்ண அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருக்காரு. பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அஞ்ஞாகள் பெருகியது. மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காசியப்பர் முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகம் நடத்தியிருக்காங்க. யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று கேட்டிருக்காரு. யாகத்தின் பலனை சாந்தமான ஒருவருக்கு தருவதென்று முனிவர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. மும்மூர்த்திகளை சாந்தமானவரை தேடி பிருகு முனிவர் வைகுண்டம் சென்றிருக்காரு. திருமால் பிருகு முனிவரை கண்டு கொள்ளாமல் இருக்க அவர் மார்பலை எட்டி உதைச்சிருக்காரு. திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுத்திருக்காரு. பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை தருவதென்று முனிவர்கள் முடிவெடுத்திருக்காங்க. மார்பில் உதித்த பிருகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்து விட்டிருக்காரு. லட்சுமி கோபம் கொண்டு பார்க்கடலில் இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்திருக்காங்க.
திருமாலும் திருமகளை தேடி உலகத்தை சென்று அலைந்து வேங்கட மலையில் வந்து ஒரு புற்றுல கண்மூடி அமர்ந்திருக்கார். அவருக்கு பசித்துதான். இது பற்றி அறிந்த நாரதர் தவத்தில் இருந்த லட்சுமியுடன் சொல்லியிருக்காங்க. லட்சுமி வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. நாரதர் அவரிடம் திருமாலின் பசியை போக்க உபாயம் சொல்லியிருக்காங்க. அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றுவாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல வேடமடைந்து அப்போது அப்பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் விற்க சென்றிருக்காங்க. மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும் போது திருமால் இருந்த புற்றுக்கு சென்று பால் சொரிந்தது. பசுவினை மேய்த்த இடையன் பசுவின் பின்னால் சென்று புற்றில் பால் சொரிவதை கண்டிருக்கார். கோடாரியால் பசுவை அடிக்க முயற்சிருக்காங்க. கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியது. தான் காயம் தீர மூலிகை தேடிச் சென்றார் பெருமாள். ஆசிரமம் ஒன்றை கண்டார். அது வராகமூர்த்தியின் ஆசிரமம். அங்கிருந்த வகுலாதேவி முப்பிறப்பில் கண்ணனின் அன்னை யசோதையாக பிறந்தவர். தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்துல மூழ்கியிருக்காங்க. திருமாலும் அன்புடன் வகுலாதேவியை அம்மா என்று அழைச்சிருக்காங்க. வகுலாதேவி தன் பிள்ளைக்கு சீனிவாசா என பெயரிட்டிருக்காங்க. தன் பிள்ளையின் காயம் தீர மருந்திட்டு பசி போக்கிட கனிகளை தந்திருக்காங்க. இந்த நிலையில சந்திரகிரி என்ற பகுதியை ஆகாசராஜன் என்பவன் ஆண்டு வந்திருக்கான். பிள்ளை வரம் வேண்டி தன் குலகுரு முனிவர்களின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்ட யோகம் செய்ய நல்ல நேரம் குறிச்சிருக்காங்க. யாகம் செய்யும் இடத்தை செம்மைப்படுத்தும் போது பூமியில் புதைந்திருந்த பெட்டிக்குள் இருந்த தாமரையில் படுத்த நிலையில ஒரு பெண் குழந்தை கிடைத்தது. தாமரைக்கு பத்மம் என்று பெயர் உண்டு. எனவே குழந்தைக்கு பத்மாவதி என பெயரிட்டிருக்காங்க. ராம அவதாரத்தின் போது வேதவதி என்னும் பக்தை ராமனை மணாளனாக பெற வேண்டி தவம் செஞ்சால் ராவனும் அவளிடம் பின்னாளில் அவளை மனம் செய்து கொள்வதாக வாக்குறுதி தந்திருக்காரு. அதன்படியே வேதவதி பத்மாவதியாக பிறந்திருக்காங்க. பிறந்து ஆகாசராஜியின் மகளாக வளர்ந்து வந்திருக்காங்க. சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் இனிதே நடந்தது. அது மட்டும் இல்லாமல் சோழ மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாளுக்கு கோவில் ஒன்றை எழுப்பியிருக்காங்க. பத்மாவதி அலமேல் மங்காபுரத்தில் அருளாட்சி செஞ்சிருக்காங்க. சீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில திருமலைக்கு திரும்பி விடுவதாக ஐதீகம். 7 மலைகளுக்கு அதிபதி என்பதால் ஏழுமலையான் என திருநாமம். சித்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். இந்த நகரத்தை ஒட்டி உள்ள திருவேங்கட மலையின் மீது தான் ஏழுமலையான் காட்சி தராரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 7 மலைகளுக்கு அதிபதி என்பதால் ஏழுமலையான் என அழைக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் சென்று வழிபடக்கூடாது. வருடத்திற்கு ஒரு முறை சென்று வழிபட்டால் போதும் அவர்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே திருப்பதி ஏழுமலையான சிம்மம், தனுசு, கும்பம் ராசிக்காரர்கள் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே சென்று வழிபட்டால் அவர்களுக்கு முழு பலன் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.